இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் நண்பன் வாழ்த்துக்கள். நாம் பார்த்துருந்தோம், யாக்கோபு தன்னுடைய தாய்மாமன் வீட்டுக்கு புறப்பட்டு போகையில் பேர்சபா விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணும்போது ஒரு இடத்துல போயிட்டு அவர் தூங்குறாரு. இரவு ஆனதுனால தூங்குறாரு, சரிங்களா? அப்போ ஒரு தரிசனம் காண்கிறார். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம் முதல். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலில் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அந்த மாதிரி ஆரானுக்கு போகிற வழியில் படுத்து தூங்கும்போது ஒரு சொப்பனம் காண்றார். அந்த சொப்பனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏணி வைக்கப்பட்டு பூமியில் இருக்கிற அதோட ஏணி பூமியிலேருந்து வானத்துக்கு வச்சிருக்கு. தேவதூர்கள் மேலே போகிறாங்க வராங்க, அந்த ஏணியில் ஏறி இறங்குறாங்க. கர்த்தர் மேலேருந்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அந்த இடத்த அவன் தலைக்கு கீழ் வச்சு படுத்த கல்லை எடுத்து அந்த இடத்துல வச்சு எண்ணெய் போட்டு அபிஷேகம் பண்ணி, இங்கே தேவனோட வீடாக இருக்கும் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா பெத்தேல்னு பேரிடுறாரு. அதற்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பேர் லூஸ் அப்படின்ற இடம் பேராக இருந்தது, சரிங்களா? அவன் என்ன வீட்டுக்கு திரும்ப போகிற வரைக்கும் என்ன தேவன் உணவு கூட கொடுத்து பாதுகாத்து வந்தார்னா, நான் தகப்பனை ஏற்று அந்த இடத்துல ஒரு வீட்டையும் கட்டி தேவாலயத்தையும் கட்டி நான் தசமாக செலுத்துறேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணிக்கிறான்.